அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். குடும்ப சார்பாக உங்கள் அனைவருக்கும் சொல்கிறோம். இயேசுநாதர் பூமியை ராஜ்யம் செய்வதற்கும் பிசாசை அழிப்பதற்காகவும் பரலோகத்தில் நித்தியமாக நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீசஸ் பிறந்திருக்காரு. அந்த நாளில் நாம் மட்டும் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கிறிஸ்துக்கு நம்ம பர்த்டே ட்ரெஸ்லாம் எடுக்கிறது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு செய்தது நீங்கள் சிறியோருக்கு செய்தது எனக்கே செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏழைகளுக்கு உணவளித்து அது அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோ நம்ம கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுறது சிறப்பானது, அர்த்தம் உள்ளது. ஆண்டவருடையக்கு வந்த 3 சாஸ்திரிகள் 3 பொருளை கொண்டு வந்தாங்க நம்ம பார்க்குறோம். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். ஆனால் கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு இடையர்களும் இருந்தாங்க. 2000 சாஸ்திரிகளும் கிறிஸ்துவை தரிசித்தார்கள். பைபிளில் என்பது ஒரு ஹிஸ்ட்ரி அல்ல, மற்ற புஸ்தகம்னா ஹிஸ்ட்ரி. ஆனால் பைபிளுங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி கடவுளுடைய ரகசியம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஸோ அதனால் நம்ம பைபிளை ஹோலி புக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொண்ணை சாஸ்திரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கடவுள் உலகத்தில் ராஜாவாக வந்திருக்கிறார், ராஜ்யம் பண்ணுவதற்கு வந்திருக்கார், ஆளுகை செய்ய வந்திருக்கிறார். அவருடைய மகிமையை தான் நாம் அதை பொண்ணு என்று சொல்கிறோம். எங்கள் வீட்டிலும் கிறிஸ்து ராஜா வந்திருக்கிறார், அவருடைய மகிமையை நாங்கள் காண்கிறோம். இதை நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் தான் நம்ம பார்க்கணும். 2வதாக தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம்ங்கிறது ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் நம்ம உள்ளத்தில் வர்றதைத்தான் நம்ம தூப வர்க்கம் சொல்லுவோம். நோவாவின் பலியில் பார்த்தீங்கன்னா துதியும் ஸ்தோத்திரங்கள் அதிகமானதுனால அவருடைய பலியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறா, சுகந்த வாசனையாக நுகர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பலி என்பது அல்லது ஜெபம் தான் நம்முடைய நம்முடைய தூப வர்க்கம். ஜெபம் என்பது என்ன? கடவுளுடைய பேசுவது, கடவுளுடைய வார்த்தையை காதால கேட்பது, அவருக்காக ஜெபம் பண்ணுவது. இன்றைய காலகட்டத்தில் ஜெபங்கிறது ஃபேமிலியில் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபேமிலியில் ஒரு ப்ரேயர் இருந்தது, அந்த ஃபேமிலி ப்ரேயர் இல்லாமல் இப்போ போயிடுச்சு. ஸோ பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிச்சாங்களோ அது மாதிரி நாமளும் இப்பொழுதும் நம்ம டெடிகேட்டடாக ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்க அந்த தெருவில் இருக்கோம்னா சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நாமே மற்றவர்களுக்கு வழியாக கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தமான இடத்துல தான் கடவுள் வாசம் செய்வார். ஸோ அதனால் நம்ம இதயத்தை பரிசுத்தமாக்குவதற்கு அந்த காணிக்கையாக அடையாளமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த தூப வர்க்கம். அடுத்தது 3வதாக வெள்ளைக்கோலம். இந்த வெள்ளைக்கோலம்ங்கிறது பரிசுத்தவான்களின் ஜெபம் பரிசுனுடைய அபிஷேகம் தான் இந்த வெள்ளைக்கோலங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யாத்ராகமத்தில் பார்க்குறோம். அது 30ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் பார்க்குறோம். நம்ம உள்ளத்திலே நமக்கே தெரியும், நற்சாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கடவுள் உணர்த்துறதை நம்ம பார்க்குறோம். அதுதான் ஆவி நம்மளும் பரிசாவினா நம்மளோட இருக்கிறாருன்றதுக்கான அர்த்தம். கடல் மேலே அலைகளை பசியவனர் இருந்தால் நம்ம பைபிளில் பார்த்தோம். அது ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்னாடி, ஆண்டவர் பிறந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளத்திலே பரிசாவினர் இருக்கிறாரு. இது எங்களுடைய வீட்டில் இந்த பொன் தூபவர்க்கம் வெள்ளைக்கோலம் இந்த 3ம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நீங்களும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த குடியில் நாங்கள் ஏற்கனவே வீடு கட்டும் போதே இதில் குடி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வீடு கட்டியிருந்தோம். அப்போவே மேலே பாக்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். கீழே மீன் தொட்டி பெர்மனண்டாக இருக்குது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். இயற்கையாகவே மலைகள் மாதிரியே நான் செட் பண்ணதுனால நம்ம குடியில் தோடிக்கிறதுக்கு கரெக்டாக அமைஞ்சது இருந்தது தான். இயற்கையாகவே நம்ம ஒரிஜினலாக கொண்டு வரணும் அப்படி லைட்டிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கல நாங்கள். ஏன்னா இயற்கையாக இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து தண்ணி 20 நாளைக்கு போல ஃபிஷ் போயிட்டு இயற்கையாக வீட்டில் நம்ம வளர்க்குற முறையெல்லாம் இது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு காடை முறைகள்லாம் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு பழைய இரும்பு கடையில் போய் ஒரு டப்பா பாக்ஸ் கிடச்சிது, அதை வாங்கி ஒரு அரண் மாதிரி போட்டு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள்.